நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், ரெண்டு பிரேஸ்லெட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்கு? மனுஷங்களே ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. பிரேஸ்லெட் தானே இருக்காதா? இந்த கதையெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது சொல்லு. இப்ப இந்த பிரேஸ்லெட் உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லு. சேச்சி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய், சொல்லாம இங்க இருந்து போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ. யார் அந்த சஸ்பென்ஸ் பார்ட்டி? சொல்லு. ஃப்ரெண்ட் சேச்சி. ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டா? சேச்சி. அப்பா பாய் ஃப்ரெண்டு தான். போ சேச்சி. அப்போ நீ உன் பாய் ஃப்ரெண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்ட? ஆமா. தைரியமா வீட்ல சொல்ல போற? அது மட்டும் முடியாது. ஏன்? பையன் தமிழாச்சே. மனுஷன் தானே சேச்சி. பின்ன என்ன? பிடிச்சிருக்குன்னு சொல்லி லவ் பண்ணிட்ட. அப்புறம் தமிழாலு, ஒரிசாக்காரன், சிக்கிம், பூட்டான்னா எப்படி? நான் என்ன பண்றது? நானும் முடியாதுன்னு சொல்றேன். இப்ப வள்ளி அம்மையே எடுத்துக்கோ. அவங்க பாக்குறதெல்லாம் தமிழ் படம். ஆனா தமிழ் ஆளுங்களையே பிடிக்காது. எல்லா தமிழ்காரங்களையும் பிடிக்காம இல்ல, ஒரு சில பேரோட தான் பிரச்சனை. சேச்சி, யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கும் அவனுக்கும் பிடிச்சு போச்சு. நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோம். நான் இல்லனா அவன் செத்துருவான். நானும் அப்படிதான். இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். இந்த உலகத்திலேயே எல்லார விட என் மேல அன்பும் அக்கறையுமா இருக்கிறது என் செல்ல சேச்சி நீ மட்டும்தான். ஃப்ராடு, நடிக்காத. சத்தியம் பரையான் சேச்சி, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நாங்க தெரசா சைல்ட் கேர் சென்டர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. உங்க கிரெடென்ஷியல் பத்திய வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நாங்க கால் பண்ணுவோம். ஓகே மேடம், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க் யூ. யா. யார் சேச்சி போன்ல? சைல்ட் கேர் சென்டர்ல இருந்து அடாப்ஷன் விஷயமா பேசுறதுக்கு ஃபோன் பண்ணாங்க. வெரிஃபிகேஷனுக்கு வராங்களாம். கூடிய சீக்கிரமே இத பத்தி அப்பா அம்மா கிட்ட பேசணும். அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணணும். அத பத்தி தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். അനു, അതേലോ സൂപ്പർ ആയിട്ടുണ്ട്. എല്ലാം ഓക്കേന്ന് വെച്ചുക്കോയേ. അവർക്ക് പ്രശ്നമൊന്നുമില്ല. ആ ഓഫീസിൽ വേല പാക്കുற எல்லாரும் அவனை சார் சார்னு கூப்பிடுறாங்க. லைனிலே நிக்கு கேட்டோ? ஏய், யாரடி அது வழியில நின்னு பேசிட்டு இருக்குது? அர்ஜுன் எത്ര വലിയ ആളാന്നറിയോ? ஏய் கேரளா, இது என்ன உன் மாமியார் வீடா? உன் டப்பா வண்டியை ஓரமா விடாம வழியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு அனு, வரேன். இது എന്റെ ஆட்டோ, கத்தாதே. உன்னோட ஆட்டோவா? அப்ப இரு, நான் இறங்கி வந்து வச்சுக்கிறேன். ஆமாண்டி அனு, நானே மிரண்டுட்டேன். அதே 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 அதே. என்ன மலையாளம்? சொந்த ஆட்டோ வாங்கிட்டியா? അനു, ഞാൻ പിന്നെ വിളിക്കാം കേട്ടോ. ஆமா, அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? டால்டா டின்னுக்கு டார்பாய் போட்டு மூடிட்டா அதுக்கு நீ ஓனர் ஆயிடுவியா? உன்னை பார்த்தா கூட தான் சின்டெக்ஸ் டேங்குக்கு சிலுக்கு துணி போட்டு மூடின மாதிரி இருக்கு. அதனால நீ வேணா இதுக்கு கொஞ்சம் நான் ஓனரா இருக்கியா? இந்தாப்பா. ஏ மலையாளம், எங்க வந்து உன் தேங்காய் எண்ணெய் விற்க பாக்குற? நான் யாருன்னு தெரியுமில்ல? இப்பவே இந்த தகர டப்பாவை காயலாங்கடைக்கு தூக்கி போடல. பரவாயில்ல, நல்ல இசிப்பீடாதான் போகுது. பாவம், உனக்கு இதான் கரெக்ட். உன்னால இந்த மாதிரி காரெல்லாம் வாங்க முடியுமா? காரு காரு காரு, எப்ப பார்த்தாலும் காரை பத்தியே தான் பேசுவியா? ஓ வண்டிய ஓ வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கோ. ஏய், டச் பண்ணாத, ஜாக்கிரதை. டோன்ட் டச், பீ கேர்ஃபுல். இதை விட பெரிய வண்டி, காஸ்ட்லி காரு என் பிரிய மோளுக்கு கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அப்ப பாரு.
அப்படியே 2 ஏரோப்ளேனு 3 ஹெலிகாப்டர் வாங்கி விடு. பிளேன் இல்ல, பென்ஸ். பெஞ்ச் வாங்கி அதுல சக்கர மாட்டி ஓட்ட போறியா? என் வீட்டுக்கு வா, 4 பெஞ்ச் நான் தரேன். பென்ச் இல்ல, பென்ஸ் 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 காரு. உனக்கு எதுக்கு இந்த விளக்கம்? காரு வரும்போது வயர் எரிஞ்சுக்கோ. ஐ ஹோப் அவ டென்டல் ஆயிட்டா. அது டென்டல் இல்ல, அது மென்டல். அவளே ஒத்துக்கிட்டா பாரு. அது நான் இல்ல, நீதான். எந்த பிரியமோளுக்கு இதை விட பெரிய காரு வரப்போகுது. அப்போ உன் மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஏ கேரளா, வேணா ஒண்ணு செய்வோமா? என்ன? என் தலைய உனக்கோ உன் தலைய எனக்கோ மாத்திக்கலாமா? ஐயே, எனக்கு அது வேண்டாம். ஐயா, ஏதோ காட்டா கம்யூனிட்டி யாரும் உள்ள வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப யாரோ வராங்க. ஏய், கொஞ்சம் சவுண்ட பெருசா வெயி. ஓ, இது என்ன பெரிய தொல்லையா போச்சு? ஒரு 5 நிமிஷம் நம்மள நிம்மதியா நம்மள ஏலோபிக்ஸ் பண்ண விடுறாங்களா? சே 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 சே. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வணக்கம் மேடம், நாங்க அன்னை தெரசாலத்துல இருந்து வர்றோம் மேடம். இது அது இல்லைங்க, ராங் நம்பரு. இல்லங்க, நாங்க குழந்தைங்க காப்பகத்துல இருந்து வரோம். நான் அப்பவே சொல்லல. இப்போ ஒண்ணல்ல, அடுத்த மாசம் வாங்க பார்க்கலாம். இல்லங்க, நாங்க ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கோம். இங்க யாருக்கும் அடிபடலையே. இன்ஜூரி இல்லங்க, என்கொயரி விசாரிக்க வந்திருக்கோம். அதத்தானே சொல்றேன், அடிபட்டவங்கள தானே விசாரிப்பாங்க. இங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தின வெரிஃபிகேஷனுக்காக நாங்க வந்திருக்கோம். அவங்க வீட்ல இருந்து எங்களுக்கு அடாப்ஷனுக்கு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. எந்த பக்கத்து வீடு? பிரியான்னு பேரு. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? அவளுக்கு லோன் கொடுக்க போறீங்களா? போச்சு போச்சு, உங்க பணம் எல்லாம் பட்ட நாமந்தான். இல்லங்க, அவங்க ஒரு குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓ, இப்ப அவ இந்த வேலையில இறங்கிட்டாளா? அந்த மென்டல் கிளினிக்க மூடிட்டாளோ? சரி, உங்களுக்கு என்ன டிஎல் வேணும்? அவங்க எப்படிப்பட்டவங்க, குழந்தைய எப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க? அவ எப்பவுமே கேரா தானே இருப்பா. நேத்து கூட 2-3 தடவை தலை சுத்துது, கேரா இருக்குன்னு கீழே விழுந்துட்டா. ஆனா சரியான வாயாடிங்க, 1ஆம் நம்பர் வாயாடி. எப்ப பார்த்தாலும் மலையாளத்திலே திட்டிட்டு இருப்பாளுங்க. என்னைக்கு அவ இங்க வந்தாலோ அன்னையில இருந்து இந்த பிளாட்டோட நிம்மதி போயிடுச்சுங்க. எங்களால வாழவே முடியல. வா அர்ஜுன், வா. எதிர்த்த வீட்டுக்காரங்களை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க. இந்தாங்கம்மா ஐஸ்கிரீம். அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அம்மாவுக்கும் எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கும் எப்பவுமே ஆகாது. அதனால தான் தப்பா சொல்லிட்டாங்க. நீங்க அடாப்ஷன் பத்தி பேசிக்கிட்டு இருந்தது கேட்டேன். அப்புறம் பிரியாவை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க. பர்டிகுலரா குழந்தைங்கன்னா அவங்களுக்கு உயிர். குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார், வரேன் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ், சொல்லுங்க. பிரியா வீடு தானே? ஆமா, நீங்க? நாங்க அடாப்ஷன் சென்டர்லேருந்து வர்றோம் சார். என்ன விஷயம்? இங்க பிரியாங்கிறவங்க குழந்தைய அடாப்ஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதை பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம். எங்க பிரியாவா? எஸ் சார். அடாப்ட் பண்ணவா? ஆமாம் சார், இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருந்தாங்க, பாருங்க. ஆமா, அட்ரஸ் இதுதான். பிரியா இப்ப வீட்டில் இல்லையே. நீங்க அப்புறமா ஃபோன் பண்ணிட்டு வரீங்களா? சரிங்க சார். ஓகே, தேங்க்ஸ் சார்.
உங்க பொண்ணுக்கு அடாப்ஷனை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு என் பையன் கிட்ட வந்து மாமா மாமா எனக்கு குழந்தையே பிறக்காது, அதனால நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னாலா இல்லையான்னு கேளுங்க. யார கேட்டவ இதெல்லாம் பண்றா? அவ வரட்டும். ஆனா குறுக்க நீங்க எதுவுமே பேசக்கூடாது. ரெண்டு பேரையும் விட்டுட்டு நாம தட்டி பிக்சர் போனோம்னா கண்டிப்பா இவங்க இன்டிமசி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் எப்படியோ சமாளிச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஐடியா. அப்பா அப்பா சொல்லு பூஜா. போதும். சரி இது மட்டும் வாங்கி. ப்ளீஸ் பப்பி. பப்பி? அது என்னது? அப்பா இது பப்பு, இது பப்பி. இதை பாரு பூஜா, என்ன அப்பான்னு மட்டும் கூப்பிடு, இப்படி எல்லாம் கூப்பிடாத, எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? ஏ சுருதி இங்க வா. டார்லிங், என் பேரு சுருதி இல்ல, ஸ்ருதி. ஸ்ருதி எங்க அழகா சொல்லு. ஸ்ருதி. சுருதி. அம்மா இஸ்மா. இஷ் இஷ் ஸ்ருதி. ஷி 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 இஷ் சுருதி. பேர் வைக்கும் போதே அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன், வாயிலே நுழையல. மகாலட்சுமி காமாட்சின்னு நல்ல சாமி பேரா வைங்கன்னு. மா வேணாம், நீ எப்படி கூப்பிடுறியோ அப்படியே கூப்பிடு. நோ கரெக்ஷன். ஓகே? அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு, தட்டி பஞ்சர் போலாம். எங்க? தட்டி பஞ்சர் படத்துக்கு. பிலிம் பிலிம். மா அது டர்ட்டி பிக்சர் மா. அதுக்கு தான் வா. நான் அந்த படம் பார்த்துட்டேன், நான் வரல. இன்னொரு தடவை பார்க்கலாம் வா. முடியாதுமா. ஏய் அங்க வந்து தூங்குடி. இன்டர்வெல்ல உனக்கு பாப்கார்னு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். நான் என்ன குழந்தையா? என்னால வர முடியாது போ. அப்போ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் எங்கனா போயிட்டு நைட்டு லேட்டா வா. ஏமா அப்படி படுத்துற? ஏய் 2 மணி நேரத்துக்கு எங்கனா போய் தொலை போ. வீட்ல இருக்க கூடாது, அவ்வளவுதான். என்னாச்சு இதுக்கு? வைத்தியம் ஈத்தியம் பிடிச்சிருச்சா? அம்மா என்னம்மா பிரச்சனை? நீங்க 2 பேர் இங்க இருந்தாதான் பிரச்சனை. உன் மவ எங்க? ஏன் இங்கதாம்மா இருக்கா? சரி இந்தா, நீங்க 2 பேரும் ராத்திரி சினிமாக்கு போயிட்டு வாங்க. அம்மா நைட் ஷோவுக்கா? ஆமா, கிளம்புங்க கிளம்புங்க. அம்மா 100 ரூபாயில 2 பேருக்கும். ஐயோ 100 ரூபாவா? நான் 500 நினைச்சு கொடுத்துட்டேன். அம்மா இதுவும் 100 ரூபாய் தான்மா. போதும் போ. எப்ப பார்த்தாலும் வாங்க வாங்க. மெதுவா தானா? வீட்டுக்குள்ளேயே என்ன ஓட்டப்பந்தயமா நடத்துறோம்? சும்மா இருங்க. அர்ஜுன் இங்க வா. 1 minute, just hold on. என்னம்மா ஏன் கத்துறீங்க? கண்ணா, நாங்க 2 பேரும் சினிமாவுக்கு போறோம். அமுதாவும் சாந்தியும் வெளியே போயிருக்காங்க. நீ பூஜாவை பத்திரமா பாத்துக்கோ. நீங்க அவளை கூட்டிட்டு போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா எங்க கிட்ட 2 டிக்கெட் தான் இருக்கு, டைமும் இல்லப்பா. கிளம்புங்க கிளம்புங்க. அம்மா அம்மா I'll call you back. வாங்க வாங்க போலாம். எங்க போறோம்? அதான் அவங்கிட்ட சொன்னேன்ல, போ சினிமாவுக்கு. என்ன சினிமா? அதாங்க அந்த தட்டி, அந்த கெட்ட படம். கெட்ட படமா? இந்த வயசுல அந்த மாதிரி படங்கள்லாம், அதுவும் நீ பொம்பளை, சே அசிங்கம் அசிங்கம். சீ, நீங்க அசிங்க அசிங்கமா எதையோ நினைச்சிட்டு என்ன பார்த்து அசிங்கங்கிறீங்க? அது தட்டி பஞ்சருங்க. ஓ, தட்டி பிக்சரா? காலையில இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, மறந்து போயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன்.
சரி, சினிமாவுக்கு நீ தான் போக போற, என்ன எதுக்கு நீ இழுத்துட்டு போற? அப்பாவும் பொண்ணும் ஒன்னா இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சேர்ந்து இருந்தா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசிப்பாங்க. அப்பா பொண்ணுங்கிற பாசம் வரும். இன்னைக்கு பூஜா அர்ஜுனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்க போறா. நல்லா கொடுக்கணும், அதான் என் ஆசை. இதெல்லாம் நீ நடக்கும் நம்புற? ஏன்? பாதி படத்துல உன் மகன் 10 ஃபோன் பண்ணுவான். இவ்வளோ பிளான் போட்டவன் அதை டிங் பண்ண மாட்டேனா? செல்போனை வீட்லயே வச்சுட்டேன். நீங்க வாங்க. பெரிய ஆள்றி நீ. உலகத்துல எந்த பொண்ணும் பெத்தவங்களை இந்த பாடுபடுத்துமான்னு தெரியல. நான் என்னம்மா பண்ணேன்? அந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கிறதே மதி. சாரிம்மா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன தயவு செஞ்சு விட்டுடு. நானும் அதை தாண்டி சொல்றேன். இந்த ஒண்ண தவிர நீ வேற எதை கேட்டாலும் நான் சரின்னு சொல்லுவேன். வேண்டுமோளே. சாரிம்மா, நான் அடாப்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடிக்கிட்ட எனக்கு ஏன்டி இப்படி பண்ற? நான் அடாப்ட் பண்ண போறேன். இந்த விஷயத்துல எதுக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் ஆக போறது இல்லம்மா. அடாப்ட் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடுமா? இல்லம்மா, அங்க இருந்துதான் என்னோட லைஃப் ஆரம்பிக்க போகுது. நினைக்க இந்த பிராண்டா? குழந்தைய தத்தெடுத்தா உன்னை யாரடி கல்யாணம் பண்ணிப்பா? முதல்ல நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? வாழறதுக்கு தான். அதுக்காக தான் நான் குழந்தைய தத்தெடுக்கிறேங்கிறேன். அதுக்கு பதிலா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்ன யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? அதுக்குதான் இந்த அடாப்ஷன். வேண்டுமோளே, நீயே ஒரு குழந்தை. நீ ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னா மா, நான் குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை பிறக்காது. நீ முதல்ல இதை புரிஞ்சுக்கோ. இது ரெண்டுமே நிஜம். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன விட்டுடு ப்ளீஸ். ஐயோ, அப்படி எல்லாம் மனசு வெறுத்து பேசாதேம்மா பிரியா. இந்த அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்ன நம்பிடி பிரியா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்ல ஒரு வாழ்க்கை. ப்ளீஸ், இதுக்கு மேல இந்த விஷயத்த பேசாத. பிரியா, ஏய் பிரியா, ஏய் பிரியா. அம்மே வேண்டாமே, அழாதீங்க. ஏன்டி இப்படி பண்றா? மஞ்சு, வேண்டாம் மஞ்சு. ഞാൻ എന്ത് ചെയ്യണം പറ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க. இங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றோம் சார். யூஎஸ் கிளையன்ட்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க சார். நாங்களாம் ரெடியா இருக்கோம். நீங்க வந்தா ஸ்டார்ட் பண்ணலாம். யா, ஆனா என்னால் இன்னைக்கு வர முடியும்னு தோணல. நீங்க ஒன்று பண்ணுங்க. நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்பப்போ டச்ல இருப்பேன். ஏதாவது இருந்தா நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் எல்லாம் ரெடியா? அர்ஜுன் சார் வரலையா? லைன்ல இருக்காரு, பேசுங்க. கிவ், நீங்க போங்க. அர்ஜுன், நீ வரலையா? எனி ப்ராப்ளம்? என்ன பண்றதுன்னே தெரியல ஜெய். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூஜா மேல ஏகப்பட்ட ரிமார்க்ஸ். டைரி முழுக்க கம்ப்ளைண்ட் 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 தான். இனிமே கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. வந்தா பேரண்ட்ஸோட தான் வரணும். அவ சின்ன பொண்ணு, டேக் இட் ஈஸி. நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. வீடியோ கான்ஃபரன்சிங் நான் பாத்துக்கிறேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட் I'll call you. சரி.
பப்பு, இது பப்பி. இதை பாரு பூஜா, என்ன அப்பான்னு மட்டும் கூப்பிடு, இப்படி எல்லாம் கூப்பிடாத, எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நாம 2 பேரும் டின்னருக்கு வெளியில போலாம். என் மச்சத்துக்கும் உங்க ப்ரமோஷனுக்கும் என்ன சம்பந்தம்? உன் மச்சம் எப்பவுமே அதிர்ஷ்டம் தான். காலையில எழுந்து இந்த மச்சத்தை பார்த்துட்டேன்னா அன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். போய் தேவதை கிட்ட போய் சொல்ற தைரியம் இந்த சாமானியனுக்கு இல்ல. மறுபடியும் போய். ப்ராமிஸா? அப்போ என் மச்சம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்றீங்க?